ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 2 ஆஃப் ஸ்டடிங் ஃபார் செமஸ்டர் எக்ஸாம். இன்றைக்கி நான் என்ன படிக்க போகிறேன் அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர்ஸில் இருக்க சம்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு சம் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா 16th சம். ஸோ இதை எனக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். 16th சம்மில் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா a department has 5 employees and 5 jobs are to be performed. The time each man will take to perform each job is given in the following table below, so as to minimize the total man hours அப்படின்னு கொடுத்துட்டு டேப்லர் காலமில் அந்த சம்ஸ் போடக்கூடிய நம்பர்ஸையும் கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா 5 எம்ப்ளாயீஸ் 5 ஜாப்ஸ், 5 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, 5 ஜாப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எம்ப்ளாயீஸும் ஒவ்வொரு நேரத்தில் எடுத்துக்கிறாங்க ஜாப்ஸில். அதை நம்ம மினிமைஸ்டு வேல்யூவில் ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஹங்கேரியன் அல்காரிதம் மூலியமாக இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா ரோ ரிடக்ஷன். ஃபஸ்ட்டு ரோனா என்ன அப்படின்னா இந்த மாதிரி வர்றது தான் ரோ. அண்ட் காலம்னா என்னென்னா காலம் இப்படி வர்றது தான் காலம். ஸோ இதில் நம்ம கிளியராக இருக்கணும். அண்ட் ரோவில் எது சின்ன நம்பர்னு பார்த்து அதை ஃபஸ்ட் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுப்போம். ஃபஸ்ட் ரோவில் 3, செகண்ட் ரோவில் 5, அடுத்த ரோவில் 5, ஃபோர்த் ரோவில் 3 அண்ட் ஃபிஃப்த் ரோவில் 4. இந்த மாதிரி கம்மி நம்பர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம சைடில் எழுதி வச்சுக்கணும். எழுதின கம்மி நம்பர்ஸை வச்சு ரோவில் இருக்க நம்பர்ஸை மைனஸ் பண்ணணும். 9ல் 3 போச்சுன்னா 6, 3ல் 3 போச்சுன்னா 0, 3ல் 10 போச்சுன்னா 7, 3ல் 13 போச்சுன்னா 10, 3ல் 4 போச்சுன்னா 1. ரெடியூஸ் பண்ணி வச்ச நம்பர்ஸை காலம் மினிமைஸ் பண்ணணும். காலம் மினிமைஸ்னால் நான் சொன்ன மாதிரி காலம் வைஸாக பார்த்து நம்ம மினிமைஸ் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு காலம்ஸ்லேயும் ஒவ்வொரு சின்ன நம்பர் ரோவில் பார்த்த மாதிரி பார்க்கணும். இப்போது காலமில் ஃபஸ்ட் நம்பர் சின்ன நம்பர் என்னது 0, நெக்ஸ்ட்டு காலம்லேயும் 0, நெக்ஸ்ட்டு காலம்லேயும் 0 அண்ட் ஃபோர்த்து காலமில் 6, ஃபிஃப்த்து காலமில் 0. இந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து அதை வச்சு நம்ம காலம் வைஸாக மைனஸ் பண்ணி போட்டுக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் அப்படின்றத பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரோ வைஸ் நம்ம பார்க்கணும். ரோ வைஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரோவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு 0 இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ரோவை சூஸ் பண்ணும்போது நம்ம காலம் வைஸாக அடிக்கணும். இதுவே நம்ம காலமை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ரோ வைஸாக நம்ம அடிக்கணும். இதுதான் இதில் இந்த 3 விஷயம் தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 0 ரோவில் பார்த்தோம். அதை அதனால் நம்ம காலம் வைஸ் இருக்கிறத அடிக்கிறோம். செகண்ட் ஒன்னுக்கு இருக்குது, அதுக்கும் ரோ வைஸ் பார்த்தோம். இப்போ காலம் வைஸ் அடிக்கிறோம். தேர்ட் ரோவில் 2 zeros இருக்குது. ஃபோர்த்து ரோவில் 0s இல்லை, ஆல்ரெடி நம்ம அடிச்சிட்டோம். அண்ட் ஃபிஃப்த்து ரோவில் ஒரு 0 இருக்குது, அதையும் நம்ம காலம் வைஸ் அடிச்சிடுறோம். இப்போ நம்ம காலம் வைஸ் பார்க்க போகிறோம். காலம் வைஸ் பார்க்கும்போது ரோஸை அடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு காலம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு காலமில் ஒரு 0 தான் இருக்குது அண்ட் நம்ம ரோ வைஸ் அதை அடிச்சிடுறோம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம எழுதுவோம். எந்தெந்த ஜாப்ஸ்க்கு எந்தெந்த மெஷினை நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எழுதுவோம். எப்படி பண்ணுவோம் அப்படின்னா எந்தெந்த ஜாப்க்கு எந்தெந்த மிஷினை அசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் இந்த ஆப்டிமாலிட்டி டெஸ்ட்டை நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஜாபுக்கு பின்ற மிஷினை நம்ம சூஸ் பண்ணுறோம். அதில் ஹார்ஸ் 3. செகண்ட் ஜாபுக்கு நம்ம ஈன்ற மிஷினை சூஸ் பண்ணி 5 ஹார்ஸ் நம்ம எடுக்கிறோம். அண்ட் தேர்டு மிஷினுக்கு நம்ம 5ன்றதை சூஸ் பண்ணுறோம். அதாவது ஏ மிஷினை எழுதிக்கிறோம். அடுத்து ஃபோர்த்து ஒன்னுக்கு எந்த ஒரு மிஷினுமே நம்ம சூஸ் பண்ண முடியல. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி அதை நம்ம அடிச்சிட்டோம். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால இதை நம்ம மேட்ரிக்ஸ் பண்ணி மிக்ஸ் மேட்ச் பண்ணாலுமே
அதை வந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் தேர்டு ஒன், அதாவது அதுக்கு அடுத்த நம்பரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது எந்த இடத்துல இருக்குது? டின்ற மிஷினில் இருக்குது. ஸோ தேர்டு ஒன் 12 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து ஃபிஃப்த்து ஒன்னுக்கு வந்து சி மிஷினை சூஸ் பண்ணி 4ன்ற நம்பரை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஹார்ஸ் எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 29 நம்மளுக்கு கிடைக்கும். ரிலேட்டட் வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.